பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நம்மை விசாரிக்கும் தேவன் உண்டு. ஆதார வசனம் சங்கீதம் 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன், தானியத்தை விளைவிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகம் நம்மை தேடி வந்து விசாரிக்க வேண்டுமானால் நாம் செல்வாக்கு உள்ளவர்களாக, மதிப்புள்ளவர்களாக, அதிகாரம் உள்ளவர்களாக, ஆளுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தகுதியின் அடிப்படையில் விசாரிப்பு, உபசரணை, விருந்து எல்லாம் நடக்கும். எந்த தகுதியும் இல்லாத நபரை, ஏழையை யாராவது தேடி போவார்களா? குழந்தையை கேட்டால் கூட சொல்லும் இல்லை என்று. உள்ளவர்களுக்கு இந்த உலகம் எஸ் என்று இருக்கிறது, நிற்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பாலிசியே வேறு, உலகத்திற்கு மாறானது. அவரும் உள்ளவர்களைத்தான் தேடி போகிறார். என்ன உள்ளவர்கள்? நம்பிக்கை உள்ளவர்கள். தேவ வார்த்தையை நம்பி அதையே விசுவாசித்து தியானித்து தனக்கு இதுவரை எதுவும் நடக்காவிட்டாலும் ஆண்டவரை விடாமல் பிடித்து கொண்டு எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டு என்று நம்பிக்கை உடையவன் உள்ளவன். இவன்தான் தேவ பார்வையின் உள்ளவன். நாம் காண முடியாத கர்த்தர் நம்மை காண்கிறார், அவர் பார்வை நம்மை விட்டு விலகுவது இல்லை என்ற எண்ணம் கொண்டவர்கள் உள்ளவர்கள். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் இவர்கள் உள்ளவர்கள். தேவ நீதியை உடையவர்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் நோவாவை நோக்கி பேசினார். ஏன்? இவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். என்ன பேசினார்? தான் செய்ய போகும் காரியத்தை குறித்து பேசினார். கர்த்தருக்கு பயப்படுவரிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார். நீதிமானிடத்தில். இது வேதம். இந்த சந்ததியை ஜலப்பிரளயத்தால் அழிக்கப் போகிறேன், நீ ஒரு பிழையை உண்டு பண்ணும், உன் குடும்பம் முழுவதும் சகலவிதமான மாம்சமான ஜீவன்கள் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பிழைக்குள்ளே சேர்த்துக்கொள் என்றார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். புது உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது போல மறுபடியும் எல்லாம் பழுகி பெருகுவதற்கு நோவா காரணமாயிருந்தான். இது நோவா விசாரிப்பு. எல்லாம் அழிந்தன, நோவாவும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டது. அவனிலிருந்து வம்சம் பெருகிற்று. நாம் இவரை போல நீதிமானாக உத்தமனாக இருக்கிறோமா என்று சந்தேகப்படாதீர்கள். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நீதிமான். உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வகையில் தேவனை தேடி தேவ பயத்தோடு வாழ்கிறீரல்லவா, நீங்கள் உத்தமன். ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை காப்பாற்ற, செழிக்க, உயர, மேன்மைப்பட ஆலோசனை தருவார். இதான் விசாரிப்பு. நல்லா இருக்கியா? பரவாயில்ல போயிட்டு வரேன், அதல்ல விசாரிப்பு. நின்று நம்முடைய காரியங்களெல்லாம் ஒன்றொன்றுக்காக ஆலோசனை சொல்லி பலப்படுத்தி உயர்த்தி வளர்ச்சி செய்து விளைய செய்கிற தேவனே, அதான் விசாரிப்பு. தேவன் விசாரித்தால் அப்படித்தான் விசாரிப்பார். உங்களை வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே வந்து விசாரிப்பார். மிதமிஞ்சி நீதிமானாக இருக்க வேண்டியது இல்லை. உங்கள் உள்ளத்தை அவர் அறிவார். யாருக்கும் கிடைக்காத பாதுகாப்பு, உயர்வுக்கு வழி கிடைக்கும். எங்கோ ஒரு மூலையில் யாருக்குமே அறிமுகமாகாத நபராக நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை தேடி வந்து விசாரிக்கப் போகிறார். அப்படி என்றால் உங்களது இப்போதிருக்கும் நிலையிலிருந்து எவருக்குமே உங்கள் பெயரை சொன்னால் தெரியாது. அந்த நிலையிலிருந்து சமுதாய மாற்றத்திற்கு, புதிதான நிலைக்கு இவர்தான், இந்த குடும்பம்தான் காரணம் என்று காட்டும் வகையில் விசாரிப்பார். அவருடைய விசாரிப்பு தனித்தன்மை வாய்ந்தது. பாதியிலேயே விட்டு விடுகிறவர், போட்டுவிட்டு போகிறவர் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியது, அதிகாலையில் எப்படி தேவனை தேடுவில் கருத்தாய் இருந்தீர்களோ, தேவ பயத்தோடு இருந்தீர்களோ, அப்படி இருவரை நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அவ்வளவுதான், நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அவ்வளவுதான். கர்த்தரை முதன்மைப்படுத்துங்கள், முக்கியப்படுத்துங்கள். அவரது பலத்தையுமே கிருபையுமே சார்ந்து வாழுங்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3-11 வரை வசனங்களை வாசித்து நேரம் எடுத்து படியுங்கள். நெகேமியா பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவன். அவன் உத்தியோகம் என்னவென்றால், அரமனையில் அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு திராட்சை ரசம் பரிமாறும் வேலை. ஒரு நாள் யூதா நாட்டின் செய்தியை கேள்விப்படுகிறான். என்னவென்று? எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு விட்டது என்று கேட்டவுடன் துக்கித்து அழுகிறான். தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், மன்றாடுகிறான், இரக்கம், மன்னிப்பு கேட்கிறான். இதுதான் நாம் விசாரிப்பது. மற்றவர்களுக்காக தேவனிடம் இப்படி மன்றாடி ஜெபிக்கிறோமே, இதுதான் நம்முடைய விசாரிப்பு. அது அவசியம், தேவை. எத்தனையோ நபர்கள் சிறையாக பாபிலோன் இருக்கிறார்கள். இவன் தன் தேசத்திற்காக, தன் மக்களுக்காக, தேவாலயத்தின் மேன்மைக்காக
பாரப்படுகிறான், ஜெபிக்கிறான், மன்றாட்டோடு கண்ணீரோடு. தேவன் இவன் மூலமாகத்தான் அலங்கம் கட்டுவதற்கு ஆட்களும் பொருட்களும் சகலமும் கொடுத்து அலங்க கட்ட எருசலேமுக்கு வந்து கட்டி முடித்தார். கேட்டீர்களா? ஆண்டவர் தேவன் நம்மை விசாரிக்கிறார், நாமும் விசாரிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக பாரப்படுதல், துக்கப்படுதல், நம்மளால் முடிந்த உதவிகளை செய்தல், ஆண்டவருடன் ஜெபித்தல், அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தல், இது நம்முடைய விசாரிப்பு. உங்களுக்கும் எனக்கு இந்த ஆத்தும பாரம் வேண்டும். நம் குடும்பத்திற்காக நமக்காகவே வேண்டிக் கொள்ளாமல் நம்மை சுற்றி எத்தனையோ ஆத்துமாக்கள் இருளில் இருக்கிறார்கள். இவர்களுக்காக யார் வேண்டுவார்கள்? ஒரு மனிதன் கேட்காவிட்டால், ஜெபிக்காவிட்டால், பரிந்து பேசாவிட்டால் கர்த்தர் தேவ தூதர்களை கொண்டு இந்த ரட்சிப்பிற்கு வகை செய்ய மாட்டார், ரட்சிக்க மாட்டார். கேட்க வேண்டும், பரிந்து பேச வேண்டும். நமக்கு அந்த பாரம் வேண்டும். நாம் மிகவும் ஏழையாக இருக்கலாம், நமது உத்தியோகம் வெளியே சொல்லி பேசப்படத்தக்கதாக மேன்மை இல்லாததாக இருக்கலாம். நாம் நம்மை சுற்றி இருக்கிற மக்களை ஜெபத்தின் மூலம் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைக்க வேண்டும், தேவனோடு இணைக்க வேண்டும். தேவ பார்வை அவர்கள் பக்கமாக திருப்ப மன்றாட வேண்டும். இதுதான் நம்முடைய விசாரிப்பு. எங்கேயோ சபை இடிக்கப்படுகிறது, போதகர்கள் துன்பப்படுகிறார்கள் என்று செய்தித்தாளில் பார்த்தவுடன் அல்லது கேள்விப்பட்டவுடன் பாரத்தோடு கண்ணீர் விட்டு அவர்களுக்காக தேவனுடன் நாம் மன்றாட வேண்டும். இப்படிப்பட்ட கரிசனை உள்ள உங்கள் மூலமாகத்தான் உங்களது ஏரியாவில் தேவ ராஜ்யம் கட்டப்பட நிலைநிறுத்த கர்த்தர் உங்களை கருவியாக பயன்படுத்துவார். இது தேவனுடைய காரியம். இதற்கு நாம் உதவியாக முன்னால் நிற்க வேண்டும். யார் நிற்பார்கள்? யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னவுடனே ஏசாயா சொன்னேன், என்னை அனுப்பும், தோ நான் இருக்கிறேன் சொன்னார் அல்லவா? நெகேமியாவோடு எவ்வளவோ பேர் இஸ்லாமுக்கு அலங்கங்கட்ட போனார்கள். ஆனால் நெகேமியா பெயரைத்தானே வேதத்தில் அவனுடைய பெயரிலேயே புத்தகம் இணைக்கப்பட்டுள்ளது. ஆம், ஆத்தும பாரம் உடையவன், தேவ பார்வையில் உள்ளவன். இவரிடம்தான் தேவன் தனது காரியத்தின் பொறுப்பை கொடுப்பார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் எளியவர்கள்தான், எளிமையானவர்கள்தான். எங்களுக்கு சபை, ஆத்துமா, உமது ஊழியம் இதை குறித்ததான பாரத்தை எங்கள் இருதயில் வைப்பீராக. எங்களுடைய காரியங்களை எல்லாம் நீர் பார்த்து கொள்வீர் கர்த்தாவே. அதற்காகவே நாங்கள் கண்ணீர் விட்ட காலங்கள் போதும் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்டவர்களை விசாரிக்க எங்களுக்கு கிருபையும் ஞானமும் பெலனும் தாரும் விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நான் மற்றவர்களுக்காக கர்த்தரிடம் ஜெபித்து விசாரிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.